ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து எதிரான இந்த T20 தொடரை கட்டாயம் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா T20 அணியில் தேர்வாயிருக்க ரொம்ப நாள் கழிச்சு தேர்வாயிருக்க முகமது ஷமி பார்த்தீங்கன்னா இந்த தேர்வாந்து குறித்தும் இந்த T20 குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. இங்கிலாந்து அன்னைக்கு சவால் விடுற மாதிரியே பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முகமது ஷமின்னு சொன்ன உடனே இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் தாங்க ஞாபகம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தொடரில் அசுரத்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு அப்புறம் அவர் விளையாடவே இல்லைங்க, ஏன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. கடந்த ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திருப்பியும் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்போ இங்கிலாந்து கூட வர ஜனவரி 22 விளையாட போகிற T20 விளையாட போகிறாரு. அது குறித்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட கம்பேக் ரொம்ப அற்புதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் மீண்டும் வந்திருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து சீரீஸை நாங்கள் வெற்றி பெற்று தீர வேண்டும். என்னோட போலிங் ஸ்ட்ரென்த் வச்சு தான் நான் சாம்பியன் ட்ராஃபி விளையாடுவாங்க, விளையாட வைப்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் என்னை பற்றி தெரிஞ்சிடும். அதுக்கு நான் இந்த சீரீஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும் முடியும். இதில் என்னோட அசுரத்தனமான கம்பேக் கண்டிப்பாக இருக்கும். இந்த சீரீஸையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஷமி ஓப்பனாகவே இங்கிலாந்து அணிக்கு சவால் விட்டுருக்காருன்னே சொல்லலாம். எஸ், முகமது ஷமி கம் பேக்குங்க. எஸ், முகமது ஷமி வந்திருக்காரு. கண்டிப்பாக பும்ரா இல்லை, ஏன்னா அவருக்கு இந்த ஆஸ்திரேலியா கூட போகும்போது ஒரு இடுப்பில் புடி வந்துச்சு. கொஞ்சம் அவருக்கு இன்னும் ஃபுல் ஃபிட்னஸோடு இல்லை, அதனால் அவர் விளையாடல. அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கில்லு அவர்லாம் என்ன பண்ணார், அவருக்குலாம் ஏன் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க தெரியல. ஓகே, அது வேறு விஷயம். பட் இங்கிலாந்து அன்றைக்கி ஆப்போசிட்டாக பும்ரா செலக்ட் ஆகலை T20. ஆனால் முகமது ஷமி வந்திருக்காரு. இந்த 2 பேரோட போலிங் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் ட்ராஃபியில் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா பும்ரா நல்லா இன்ஜுரி இருந்து நல்ல ஒரு ரெக்கவரி ஆகி வரணும். வந்தவொடனே கம்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா, ஷமி, சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம லைன் அப் இருக்குது. கண்டிப்பாக இந்த லைன் அப் போலிங் பார்க்கணும். ஏன்னா ஹர்தீப் சிங் கூட இருக்காருங்க, அவரு கூட இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், டால் பவுலர். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல T20 அணி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் இருக்கார் ஓப்பனிங்கில், ஏன்னா 200 வச்சாருங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். செம பேட்டிங் ஆடுன்னு இருக்கார், அவர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அப்புறம் ரிங்கு சிங்கு, அக்சர் பட்டேலு, ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு செம லைன் அப். அஷித் ராணா போலிங்கில் இருக்கார். கண்டிப்பாக இந்தியனோட போலிங் சரி டீமே தரமாக இருக்குது, போலிங்கு செம தரமாக இருக்குது. இந்திய அணி கண்டிப்பாக இந்த T20 சீரீஸை வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இந்திய அணியோட யங்ஸ்டர் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம நாட்டில் நடக்கிற பங்களாதேஷ் சீரீஸு 3-0 சொல்லிட்டு ஜெயிச்சாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு 3-1 சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சுட்டு வந்தாங்க. சூரியகுமார் இது வரைக்கும் ஒரு T20 சீரீஸ் கூட தோக்கல, ஒரு கேப்டனாக இருந்து. அந்த அளவுக்கு செமையாக இருக்குது இந்திய அணி. கட்டாயம் இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீரீஸை யார் வின் பண்ணுவாங்க? இந்தியா வின் பண்ணுமா இல்லை இங்கிலாந்து வின் பண்ணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.